உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை, பென்ஷன், ரேஷன் அட்டை எல்லாம் உடனே பெறலாம். என்னென்ன சேவைகள் வழங்கப்படுகிறது என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு துறைகளில் சேவைகளை மக்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை சிதம்பரத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஜூலை 15 அன்று தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்திற்கான முகாம்களை தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இந்த புதிய திட்டத்தின் மூலம் ஊரக பகுதிகளில் 15 துறைகளில் 46 சேவைகளும், நகர்ப்புற பகுதிகளில் 13 துறைகளில் 43 சேவைகளும் வழங்கப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தின் கீழ் நகர்ப்புற பகுதிகளில் 3768 முகாம்களும், ஊரக பகுதிகளில் 6232 முகாம்களும் என மொத்தம் 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. இதன் மூலம் பொதுமக்களின் குறைகள் 45 நாட்களில் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளன. கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கும் இந்த முகாமில் விண்ணப்பங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும், தகுதியுள்ள மற்றும் விடுபட்ட பெண்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து இந்த முகாம்களில் வழங்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நவம்பர் 30ஆம் தேதி வரை இந்த முகாம்கள் நடைபெற உள்ளன. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம், ரேஷன் கார்டுகள் திருத்தம், புதிய பதிவுகள், பிறப்பு இறப்பு சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், முதியோர், விதவை, கணவனால் கைவிடப்பட்டோர் உதவித்தொகை, ஆதார் திருத்தம், புதிய பதிவுகள், அனைத்து நலவாரியங்களின் உறுப்பினர் பதிவு, கலைஞர் கைவினை திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம், பாதாள சாக்கடை இணைப்பு, குடிநீர் இணைப்புகள், சொத்து வரி பெயர் மாற்றம், சாலையோர வியாபாரிகளின் அடையாள அட்டை, முழுமையான உடற்பரிசோதனை உள்ளிட்ட அரசின் 46 சேவைகள் வழங்கப்படுகின்றன. முகாம்களில் பொதுமக்கள் கொடுக்க வேண்டிய படிவங்கள் மற்றும் அரசு துறைகள் வழங்கும் பல்வேறு சேவைகள் குறித்த விளக்க பிரசுரங்கள் அந்தந்த பகுதியில் வசிப்பவர்களுக்கு தன்னார்வலர்கள் மூலம் வீடு வீடாக விநியோகிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை இணைத்தும் முகாம் தினத்தன்று நேரில் அளித்து பயன்பெறலாம். முகாம்கள் காலை 9 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை நடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.